போன வாரம் வராதவங்களுக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த செய்தியை போய் கேளுங்க. ஆமென். ரொம்ப மகிமையாய் தேவன் நம்மளோடு இடைப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம திரும்பவும் கேட்கணுன்றதுக்காக தான் இந்த யூடியூப்லலாம் இதை போடுறோம். அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குது. ஆமென். சரி, இந்த வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலும், அதாவது ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் திட்டம் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவிலும் தேவ திட்டம் விளங்கும், தேவ திட்டம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எதிர்ச்சியாக தற்செயலாக நடந்த மாதிரி தோணும், ஆனால் தேவ திட்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப சத்தமாக சொல்லிட்டீங்களே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆமென். அதுக்கு ஒரு பாதையை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதுக்காக தான் அந்த விஷயம் நடக்குதுன்றது நமக்கு அந்த டைம் புரியாது. அதான் அங்கே பியூட்டியே. ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு புரியுதோ புரியலையோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு நிகழ்விலையும் தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன நடந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார்னு விசுவாசிக்கணும். ஆமேன். ரோமர் 5 என்ன வாசிக்கிறோம்? 5:28 வாசிங்க. சகலமும் ரோமர் 5:8. யாருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது? இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம ஏன் எப்படி இருக்க போகிறோம்? யாருக்கு அது நடக்குது? வேகமா 28 வாசிங்கல்ல. 18 பாருங்க. 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. இல்ல 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 சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் பாருங்க. இல்லை, ரோமர் 8, மன்னிச்சுங்கப்பா 5 சொல்லிட்டேன். 8:28. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது. இல்லப்பா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டாதான் நீங்க உள்ள வர முடியும். ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க நீங்க உள்ள வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்லுது அவர் அழைக்கலைன்னா நீங்க இங்க உள்ள வர முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். ஆமாவா இல்லையா? சந்தேகமே இல்லை. சிலுவை போதும் அதுக்கு. ஆமேன். அப்போ அந்த காரியம் இல்லை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறீங்களா? ஹல்லேலூயா. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கை தூக்குவீங்க, யோசிக்க கூட மாட்டீங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லி, நீ அன்பு கூறுறேன் என்று சொல்லியும் உன் சொந்த சகோதரனை பகைச்சா நீ பொய்யன். ஆமேன்னு சொல்லலாமா? தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. தேவனிடத்தில் அன்பு கூறுறோம்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? தேவனிடத்தில் அன்பு கூறோன்னா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறோன்னா இங்கே கூட்டம் நடக்கும்போது வீட்டில் இருக்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏன் கூட்டம் வரணும்? கண்டிப்பாக இல்லை, அப்படி இல்லை, அவரிடத்தில் அன்பு கூறுறதுனால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனால நாங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடி வரோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. சகலமும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூவும் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு டேர்னும் அவருடைய திட்டத்தின்படியே நடக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டேர்ன் இன் அவர் லைஃப் இஸ் நத்திங் பட் காட்ஸ் வில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு டேர்னிங்குமே, சில பேருக்கு யூ டர்ன் வரும், சில பேருக்கு ரைட் டர்ன் வரும், லெஃப்ட் டர்ன் வரும். வாழ்க்கையில் சொல்கிறேன், ரோட்டில் சொல்லலை. ஹல்லேலூயா. ரோட்டில் நம்ம ஊரில் எப்போ பார்த்தாலும் டர்ன் தான், எப்போ பார்த்தாலும் தோண்டி இருப்பாங்க, ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இந்த ரூட் இப்போதைக்கு இல்லை, வேறு ரூட் எடு அப்படின்னு போயிட்டே இருப்போம். சென்னையில் பழக்கம் நமக்கு.
ஆனால் வாழ்க்கையிலையும் சில நேரம் அப்படி டேர்னிங் வந்துட்டே இருக்கு. டேர்னிங் பாயிண்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம். ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம டேர்ன் பண்ணும் போதெல்லாம், இல்லை சில காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது தேவ திட்டத்தில் தான் நடக்குது என்பதை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு புரியவே புரியாது. அது ஏன் நடக்குதுன்னே புரியாது. ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையிலன்னு தெரியாது. எதனால் இந்த மாதிரி நடக்குது ஒன்றுமே புரியலையே, நான் என்னதான் செய்கிறது அப்படின்னு தெரியாது. எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்தில் நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு வந்திருக்கீங்க? கை தூக்க வேணாம், ஆண்டவருக்கு தெரியும். அவன் தூக்கிட்டீங்க, பரவாயில்ல. இந்த விஷயத்தில் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமைன்னு சொல்லலாமா? லைஃபே என்னென்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெய்ஸ் மாதிரி தான். எங்கே வழின்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு, ஐயோ இப்போ தாண்டா இதை சுற்றிட்டு வந்தோம், திரும்பவும் சுற்றணுமா அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆமைன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ திட்டம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. யாருக்குன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இஃப் யூ ரியலி லவ் காட், ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு சொல்லணும். நீங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியும் சில பேர் சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் சொல்கிறதே இல்லை. ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்கிறதே இல்லை. நீங்கள் சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். நான் அடிக்கடி நான் போய் உட்காந்தேன்னா, சமூகத்தில் உட்காந்தேன்னா, ஐ லவ் யூ அப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் பழகுங்க. உங்கள் ஜெபத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மனுஷங்கிட்ட சொன்னீங்கன்னா அது வேஸ்ட்டு. இன்னைக்கு ஐ லவ் யூனும் நாளைக்கு ஐ ஹேட் யூன்னு சொல்லிடும். ஆமேன்னு சொல்லலாமா? அவர் மட்டும்தான் ஆண்டவர். நம்ம காண்பிக்கிற அன்பை அவர் தூக்கி எறியாத தேவனாக இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட். ஏன் எனக்கு மட்டும் இப்படி விழுந்து எந்திரிக்கிறேன்? எனக்கு மட்டும் ஏன் சீரா போல? எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது? எனக்கு மட்டும் ஏன் இந்த அற்புதம் தாமதமாகுது? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. எவ்ரிதிங் ஹேஸ் அ நோட். எல்லாத்துக்குமே காட்ஸ் வில் இருக்குது, அவருடைய திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் பார்த்தோம்னா, எதர்ச்சியாக வர அண்ணன்களை பார்க்க அவங்க அப்பா அனுப்பி விட்றான், சாப்பாடு கொடுத்துட்டு வான். வாண்டடாவா யாராவது ஃபோன் பண்ணி, தாவீதே உனக்கு நீ கண்டிப்பாக வரணும், கோலியாத்து வந்து கத்திக்கிட்டே இருக்கான், 40 நாளாக கத்துறான், நீ வந்தால் தான் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்னு யாராவது ஃபோன் பண்ணி தாவீதை கூப்பிட்டாங்களா? இல்லை. அந்த காலத்தில் ஃபோன் இல்லை. இல்லை லெட்டர் போட்டு கூப்பிட்டாங்களா? இல்லை. யாராவது யோசிச்சாங்களா? தாவீது வந்து கோலியாத்தை முறியடிப்பான் 40 நாள் யாருமே மைண்டில் என்ன செய்யல, திங்க் பண்ணல. தாவீதுமே நினைக்கல, எதர்ச்சியாக வராரு. ஆமேன்னு சொல்லலாமா? எதர்ச்சியாக வந்து நிற்கிறாரு, சுகமாக இருக்கீங்களான்னு விசாரிக்கிறாரு. அந்த நேரத்தில் வசனம் சொல்லுது, அந்த நேரத்தில். சத்தமாக சொல்லுங்க. 1 சாமுவேல் அது மட்டும் பார்ப்போமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. 22, 23. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி சகோதரரை. அப்ப எவ்வளவு குட்டி பையனா இருப்பான் பாருங்க. சேனைக்குள் ஓடி குடுகுடுன்னு ஓடுறான். சேனைக்குள்ள இருக்கிற எல்லா போர் வீரர்கள் இருக்கிறான், இவன் மட்டும் குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடுறான். ஓடி சகோதரரை பார்த்து, சகோதரரை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்து எல்லாம் தாடி கிடி வளர்ந்துருக்கும். 40 நாள் எப்படி இருந்திருப்பாங்க பார்த்துங்க. வெறுத்து போய் வெக்ஸாக இருந்திருப்பான். முதல் நாள் போருக்கு போகிறோன்னு இருந்திருப்பான். ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஃபயர் இருந்திருக்கும். 40 நாள் வெறுத்து போயிருப்பான். டெய்லி இவன் வரான், ஒரு போய் போரும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல, என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போய் இருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் தாவீது குடுகுடுன்னு ஓடி போய் அண்ணன்களை பார்த்து கேட்குறான், சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து, பெலிஸ்தியன் சேனையிலிருந்து இறங்கி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். சரி, ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் தான், ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்குது.
ஆமேன் சொல்லலாமா? எதிர்பார்க்காத சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம், ஆனால் அது தேவ திட்டமாக இருக்கலாம். ஒவ்வொரு அசைவில் ஒவ்வொரு மூவ்லையும் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஏன்னா நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. திடீர்னு ஆண்டவர் ஒரு ஓப்பன் டோரை கொடுப்பாரு. திடீர்னு ஆண்டவர் சில மனிதர்களை சந்திக்கும்படி வைப்பார். திடீர்னு சில வாசல்கள் திறக்கப்படும். திடீர்னு உங்களுக்கு ஒரு உயர்வு வரலாம், இல்லை மாற்றங்கள் வரலாம், ஏதாகிலும் நடக்கும். ஆமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு காரியமும் தேவ திட்டத்தின்படி தான் என்ன நடக்குது. ஆமேன். கரெக்டாக அந்த டைமில், ஏன் முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை பின்னாடி வந்திருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை, அப்பப்போ நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி லைஃப்பில் ப்ரெஷியஸான மொமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை, ஏன் இல்லை? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தாவீது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு ஒரே சவால் தான் உங்களுக்கு. தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறவளா இருந்தா சகலமும் நல்லா சுற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகள் அப்படி சுற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். சகலமும், நல்லா சகலமும் சொல்லுங்கள். நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Hallelujah. Hallelujah. Everything is for our own good. நான் என்ன நம்புறேன்னா, தாவீது தன்னை மிகைப்படுத்திக்கிறதுக்காக கோலியாத்தை அழிக்கணும்னு நினைக்கல, அதுக்காக வரல. அவனுக்கு என்னன்னா, சேனைகளை தேவனை நிந்திச்சான் பாரு, அவனுக்கு விரோதமா நான் வரேன் தான் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். ஆமென். 29ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாரு தாவீது. 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? என்னடா செஞ்சேன்? அவங்க அண்ணன் திட்டுறான், டேய் இந்த கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு எங்கடா வந்த, உன்னோட எகத்தாலெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு திட்டுறான் பெரியவன். அதுக்கு அவன் பதில் சொல்றான், நான் என்ன செஞ்சேன்? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வந்தது சாதாரணதான், ஆனா வந்துட்டேன், இங்க ஒரு ஜாக்பாட் எனக்கு அடிக்க போகுதுன்னு தாவீதுக்குள்ள ஏதோ சொல்லுது. அவனுக்கு தெரியாது அவன் ஜெயிக்க போறான், அவனை எல்லாரும் கொண்டாட போறாங்க, அவனை தூக்கி வச்சுக்க போறாங்க, சவுலை குறைச்சு தாவீதை தூக்க போறாங்கன்னு தெரியாது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்படி பாட போறாங்கன்னு தெரியாது. உங்க வாழ்க்கையில எதுவுமே புரியாம இருக்கும். இட் இஸ் ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட். ஆமென். ஆமென் சொல்லலாமா? எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். ஆமென். அதுக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பிளஸ்ஸிங் புதைஞ்சு இருக்கும், அதுக்குள்ள ஒரு மறுரூபம் நமக்கு இருக்கும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இந்த நாளில் 3 மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாமே 3 சொல்லி ஏன் விட்டுறேன் தெரியுமா? 4, 5, 6 நீங்கள் கண்டுபிடிங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு 7 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், 7 பூரணம். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ எப்பவுமே 3 தான் அப்படின்னு இருக்கிறீங்களே அப்படின்னா அடுத்ததெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக கமா போட்டு வைக்கிறது தான் மெசேஜ். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, முதல்ல யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வாசிங்க. ஆதியாகமம் 42 2லிருந்து 6. எகிப்திலே தானியம் ஒன்றென்று கேள்விப்படுகிறேன். 42ஆப்பா? இல்லையே, 42 43 பாருங்க. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, இல்லை அதுவும் இல்லை, அடுத்த வருஷமா 43 இல்லை 44 பாருங்க. இளையவனுடைய சாக்கின், இல்லை அப்போ நீங்கள் 47 இருக்கும்னு நினைக்கிறேன். 47 நான் சரியாக மார்க் பண்ணலை. தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். அது இல்லை, 49 இருக்கும். ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்கிறேன். யோசேப்பு வாழ்க்கையில் யோசேப்பு அவங்க சகோதரர் எல்லாம் அப்பா எல்லாம் யோசேப்பை பார்க்க வந்துட்டாங்க. 49 நினைக்கிறேம்மா. அதான் யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள். அதுக்கு முன்னாடி அதிகாரம், இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு வந்திருக்கிறார். 48க்கு நான் 42 மார்க் பண்ணிட்டேன், சாரி. 48:2.
இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்துல வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார். அப்போ அவன் வந்து ப்ராஃபஸி எல்லாம் எடுத்து சொல்றான், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார்ன்ற தீர்க்க தரிசனம் எடுத்து சொல்றாரு. கடைசி காலத்துல கண்ணை மூடுற நேரத்துல யாக்கோபு மரிக்க போற காலத்துல தன் மகனாகிய யோசேப்பை கூப்பிட்டு இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், உன்னுடைய 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களை போல. எப்படி ரூபன் முதல் பையன், சிமியோன் 2வது பையன், அவங்கள போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். முதல் பிறந்த பிள்ளை பேர் என்ன? மனாசே. ஆனா இவர் எப்படி சொல்றாரு? எப்ராயிம் மனாசே. அப்ப முதல் புள்ள பேரை சொல்லாம 2வது புள்ள பேரை முதல்ல சொல்லி இது 2 என்னுடையதுன்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூத்த தேவனுடைய மனுஷன் அவர் யாக்கோபு. நிறைய வயதாகி மரிக்க போறாரு. சில நேரம் இந்த மூத்த தேவ பிள்ளைங்க, சும்மா மற்றவங்க எல்லாத்தையும் வாயில, தேவ பிள்ளைங்க வாயிலேருந்து வர வார்த்தை தீர்க்க தரிசனமா நமக்கு வரும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதிர்ந்த தேவ பிள்ளைங்க, தேவ ஊழியர்களை வந்து அசட்டை பண்ணக்கூடாது. அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை ஆசீர்வாதமா வரும். ஆமென். அவன் பாருங்க, அவர் சொல்றாரு, மரிக்க போறார், சொல்றாரு, உன்னோட பிள்ளைங்க நான் இங்க வரத்துக்கு முன்னாடி உனக்கு பிறந்த 2 பிள்ளைங்க என்னுடையவர்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். இதுக்கு மேல உனக்கு என்ன புள்ள பிறகுதோ அது உன்னுடையது. அவர்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில். போதும் உங்க அம்மாவை அடக்கம் பண்ணேன்னு 8-9 வாசிங்க. இல்ல 8. இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். குமாரரை யோசேப்பு கூட்டிட்டு போயிருக்கான், அவங்க பிள்ளைங்க 2 பேரை எப்ராயிம் மனாசேயை கூட்டு போயிருக்கான். இவங்க யாருன்னு கேட்கிறாரு. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் அப்படின்னா அதுக்கு முதல் வசனத்துல தான் யாக்கோபு சொல்றாரு, உனக்கு பிறந்த 2 பிள்ளை என்னுடையவைகள், இதுக்கு பிறகு பிறக்கிறதெல்லாம் உனக்குப்பா அப்படின்னு சொல்றது அவனுக்கு என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்களேன், புரியல. ஆமேன் சொல்லலாம். ஆமென். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது புரியவே புரியாது. ஆமேன். காலங்கள் கடந்த பிறகுதான் தெரியும், ஓ இதனால தான் இது நடந்துச்சா, இதுக்காக தான் ஆண்டவர் இப்படி பண்ணாரா அப்படின்னு பல ஆண்டுகள் பிறகுதான் நமக்கு புரியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போதைக்கு நம்ம நடக்கிறது புரியுதோ புரியலையோ டசன்ட் மேட்டர். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது, எனக்கு என்ன நடக்குதோ அது கர்த்தருடைய திட்டத்தின்படி நடக்குது. அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியல, இட் இஸ் ஓகே. ஆமேன்னு சொல்லலாமா? ஒவ்வொரு அசைவும் தேவ திட்டத்தை தான் எனக்கு நிறைவேற்றுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு புரியல, இவ்விடத்துல இந்த பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு கொடுக்குறான். அப்போ என்ன செய்யறான் பாருங்க அவரு. அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். போதும், அவர்களை அணைத்து கொண்டான். இங்க பாருங்க, கடைசி நாட்களில் சாக போகிற அவங்க தகப்பன் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிட்றாரு சந்ததி எல்லாம். அடுத்த அதிகாரம் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அப்போது யாக்கோபுக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைங்க தான் கோத்திர பிதாக்கள் அப்படின்னு. ஆனால் மோசே காலத்தில் நம்ம பார்க்குறோம், யோசுவா காலத்துலேயும் மோசே காலத்துலேயும் யோசேப்போட பிள்ளைங்க 2 பேரோட பேரும் எதுல இருக்குதுன்னா கோத்திர பிதாக்களுடைய பேர்ல இருக்குது.
லேவி கோத்திரத்தை தூக்கிட்டார் ஆண்டவர். ஆமென். யோசேப்பை ரெண்டாக்கி, யோசேப்பு பேர் இல்லை, யோசேப்போட பிள்ளைங்களுடைய பேரை, சந்ததியோட பேரை, கோத்திர பிதாக்களுடைய பேரோட இணைச்சிருக்கார். அப்படின்னா இந்த குட்டி பசங்களை அவங்க ஸ்தானத்தில் இல்லை, அவங்க அப்பாவோட ஸ்தானத்தில் நிற்க வச்சுட்டாரு. அதாவது பெரியப்பா அவங்களோட இந்த குட்டி பிள்ளைங்களுக்கும் கோத்திர பிதான்ற அந்தஸ்தை தேவன் கொடுத்ததுனால தான் அன்னைக்கே யாக்கோபோட மரிக்கிற அந்த தருவாயில கூப்பிட்டு சொல்றான், அந்த 2 பிள்ளைங்க உன்னோடது இல்லை, என்னுடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள்ல ஒவ்வொரு வசனத்துலயுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஆமென். எத்தனை முறை படிச்சிருப்பேன். ஆனா இந்த முறை படிக்கும் போது இந்த ஒரு டார்ச்சை கர்த்தர் கொடுக்குறாரு, இந்த ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுக்கிறார். அப்ப சும்மா சொல்லல ஒன்னும். ஆனா யோசேப்புக்கு புரியல. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை சம்பவம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு புரியாமே இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கும் புரியாமே இருக்குது. ஆனா இட் இஸ் கோயிங் டு பி குட். அது காட்ஸ் வில் இருக்குதுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதேவ திட்டத்துல தான் நடக்குது அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ கோத்திர பிதாக்களோட நாமங்கள்ல இப்போ சேர்க்கப்படுது பாருங்க. யோசுவா 14:4 பாருங்க. யோசுவா 14:4 வேகமா வாசிங்க. யோசுவா 14:4. மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் போதும். ஆமென் சொல்லலாமா? அவங்க 2 பேரும் ஆதலால் அவர்கள் லேவியருக்கு பங்கு கொடுக்கல. லேவியரை தூக்கிட்டு யோசேப்பை 2 கோத்திரமா மாத்தி எபிராயிம் மனாசே என்று அழைக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். திரும்பவும் அதே பக்கத்துக்கு வாங்க. அதே பக்கம் ஆதியாகமம் 28 மன்னிச்சு 48 10-12 வாசிப்போமா? முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. சரியா தெரியல கண்ணு. அவர்களை அவன் அண்டையில் சேர பண்ணினான். யாரு? யோசேப்பு. அப்பா பக்கத்துல பிள்ளைகளை, பேர பிள்ளைங்களை கூட்டி வந்து விடுறான், சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. எப்படி சொல்றாப்பா? உன் முகத்தை பார்ப்பேனே நினைக்கலப்பா, ஆனா ஆண்டவர் பத்தியா உன் சந்ததியே பார்க்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கையில சில விஷயம் நீங்க நினைக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா ஆண்டவர் செய்து முடித்தவராய், தேவ திட்டத்தை நிறைவேற்றினவராய் இருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். இந்த 3 வசனமும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஆனாலும் இந்த 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் மட்டும் யாக்கோபு தேவன் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யோசேப்பு பிள்ளைகளை சேர பண்ணுகிறான். ஆமென். நம்மளோட வேலை என்ன தெரியுமா? யோசேப்பு செய்கிற வேலை கர்த்தரிடத்தில் பிள்ளைகளை, நம்ம பெற்றெடுக்க போகிற பிள்ளைகள் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய பிள்ளைகளை சேர பண்ணுகிற வேலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஊழியக்காரனோட வேலை ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் சேர பண்ணுகிற வேலை. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஊழியக்காரங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா, என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட லெட்டர் போடுங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரோ உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னது ஒரு காலத்தில் ஊழியம். ஆனால் கண்டிப்பாக வேதம் அப்படி சொல்லலை. வேதம் சொல்லுது, நம்ம ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் திருப்பணும், கர்த்தரிடத்தில் சேர பண்ணணும். இன்றைக்கி ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ யோசேப்பு சேர பண்ணுனா, ஆனா தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? முத்தம் செய்து அணைத்து கொண்டார். ஆமேன். உங்களை தேவனிடத்துல சேர பண்றது என் வேலை, உங்களை முத்தம் செய்து அணைத்து கொள்ளுகிறது கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், எல்லாரையும் அணைத்து கொள்ளுகிறவர். ஆமேன். அன்பு காட்டுகிற தேவன் அவர். ஆமேன். அப்போ அவன் வசனம் சொல்லுது, பிள்ளைகளை பின்னிட பண்ணி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிதார்கள். கரங்களை தட்டி, நாம் ஆண்டவருக்கு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம்னா நம்ம செய்ய வேண்டியது சாஷ்டாங்கமாய் தேவனிடத்தில் பணிந்து ஆண்டவரை துதிக்கிற ஒரு வேலையை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா.
ஸோ இது இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஆமேன். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் யோசேப்பா இருக்கணும். ஆமேன் சொல்லலாமா? சரி, 13ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், அது அப்படியே ரொம்ப அழகா தத்துரூமா எழுதியிருக்காங்க. வலது கையினாலே இடது கை, அப்படி அதான் இங்கேருந்து இங்கே பிடிச்சி வைக்கிறான், இங்கேருந்து இங்கே பிடிச்சி வைக்கிறான். ரொம்ப அழகா வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு கொஞ்சம் தப்புன்னு படித்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் உட்காந்து யோசிச்சு படித்தோம்னா அழகாக புரியும். இங்கே இருக்க பிள்ளைய எந்த சைடும், இங்கே இருக்க பையனை எந்த சைடும் நிறுத்துறான். ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், வலது கையை இளையவன் மேலும், மனாசே மூத்தவனாயிருந்தும் இடது கையை மனாசேயின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, சரி 2 வசனம் ஆசீர்வாதமா சொல்றான். 17ஆம் வசனம் வாசிங்க. தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, சின்ன பையன் மேல வலது கை இருக்கிறத அப்பா பார்த்து, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் யோசேப்புக்கு பிடிக்கல. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு பிடிக்கல, பார்த்தோன்னே பிடிக்கல. சின்ன பையன் மேலே போய் வந்து வலது கையை வச்சிருக்காரு. பெரிய பிள்ளை தானே சேஷ்டபுத்திரன். அந்த காலத்தில் பெரிய பிள்ளைங்க ஆண்மகன். ஆமேன்னு சொல்லலாமா? முதல் ஆண்மகன் சேஷ்டபுத்திரன். பெண் பிள்ளை பிறந்தா கிடையாது, ஆண்மகன் சேஷ்டபுத்திரன். அப்படி தான் பழைய ஏற்பாட்டின் சட்டம். அப்போது முதல் பையன் மேலே வைக்காம 2வது பையன் மேலே வச்சுருக்காரே. ஒரு வேளை கண்ணு மங்கலாக இருக்குது, வயசாயிடுச்சு அப்பாவுக்கு, அதனால் கண்ணு தெரியாதனால வச்சிட்டார் போல அப்படின்னு நினச்சி கையை மாற்றி வைக்க போகிறான். பாருங்கள் வாசிங்க. எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, அவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றார். இவனோட விருப்பம் அதுதான். பெரிய பிள்ளை, மூத்த பிள்ளை, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவனுக்கு சேஷ்டபுத்திரமாகும் போகணும், அவனுக்கு என்னோட ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு நிற்க வைக்கிறான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ எல்லாமே தேவ திட்டம் தானே. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பக்கத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்கள், பிடிக்குதோ பிடிக்கலையோ தேவ திட்டம் தான் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நமக்கு புரியலனாலும் தேவ திட்டம் தான், நமக்கு பிடிக்கலனாலும் தேவ திட்டம் தான். சில டைம் ஆண்டவர் வந்து உனக்கு பிடிக்குதுன்றதுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாரு. உனக்கு பிடிக்கலனாலும் பிடிக்கிறதுனாலும் ஆண்டவர் திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு பிடிக்குது, எனக்கு இந்த ஆளு தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் பயங்கர வேதனை. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு பிடிக்குதா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். பாருங்க, அவர் சொல்றார் வலது கையை இவன் மேல வைக்கணும் அப்படின்றான். அடுத்த வசனம் பாருங்க. அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும். அந்த காலத்து ஆட்கள்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு இருப்பாங்கல்ல. இப்போ இருக்க பெரியவங்கலாம் அப்படிதான், அவங்கள்ட்ட பேசவே முடியாது, நம்ம அப்படி திட்டி போட்டுருவாங்க நம்மளை. ஆனால் அவர் எனக்கு தெரியும் அப்படின்ட்டாரு. அப்படின்ட்டு சாஃப்டாக சொல்கிறார், என் மகனே எனக்கு தெரியும். ஏன்னா யோசிப்பு இல்லை, அதனால என் மகனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வசனமாக சொல்லுது. மனம் அறிய இவனும் ஒரு ஜனக்கூட்டமாமா, இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ, ஆனா அவன் தம்பியோ இவனிலும் அதிகமாய், எல்லாரிலும் அதிகமாய் பெருகுவான். அவனுடைய சந்ததியார் திரளான ஜலங்கள் ஆவார்கள் என்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதான் கால போக்குல போய் 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 எபிரேயருடைய தேவன், எபிரேயர் சொல்றது எப்ராயிம்ல இருந்து வந்ததுதான். ஆமேன்னு சொல்லலாமா? மோசே காலத்துல எபிரேயர் கடவுள், எபிரேயர் தெய்வம், எபிரேயர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. காரணம், எப்ராயிம் கோத்திரத்தை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அடுத்த வசனம் வாசிங்க. இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல்
உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள். இன்ன வரைக்கும் இஸ்ரவேலோரோட பழமொழி உன்னை எப்ராயிம் போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராகன்னு ஒரு பழமொழியா சொல்ற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை 2 பிள்ளைங்க மேலேயும் கர்த்தர் கொடுக்கிறாரு. அதுல விசேஷமாய் எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். போதும், ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் தாங்க. இந்த கை அங்கே போகுது, அந்த கை, இந்த கை மாறுறதுக்கு எவ்வளோ தேவ திட்டம் விளங்குது பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சின்ன விஷயம். கையை மாற்றி வைக்கிறாரு, அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் பின்னாடி வருது. ஹல்லேலூயா. அப்போ மொத்த ஜனங்களுமே எபிரேயர் என்று அழைக்கப்பட்டாங்க. எப்ராயிம் கோத்திரத்தை ஆண்டவர் அவ்வளோ அழகாக பெருசாக்கிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? இது ரெண்டும் ஏன் நடக்குது, ஏன் ஆண்டவர் முதல் பையனை விட்டுட்டு 2வது பையன் மேலே கை வச்சாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அதை வாசிப்போமா? 41 ஆதியாகமம் 41:51 கரெக்ட். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப முதல் பையன் மனாசேக்கு கர்த்தர் என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணிட்டான். ஆனால் அது இல்லை, தேவ திட்டம். தகப்பனோட குடும்பம் முழுசும் யோசேப்போடவே வாழணுன்றத தேவ திட்டம். யோசேப்பு தான் அந்த குடும்பத்தையே போஷிக்கணுன்றது தேவ திட்டம். ஆனால் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? மறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லி மனாசேன்னு பேர் வச்சுட்டான். மனாசேன்னு கூப்பிடும் போதெல்லாம் தேவ திட்டத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற காரியம். ஆனால் எப்ராயிம்ன்ற பேர் கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம். உன்னை பழுகவும் உன்னை பெருகவும் பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பழுக பண்ணுவேன். இதே ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை எங்க பார்த்தாலும் ஆண்டவருக்கு பிடிச்சமான ஆசீர்வாதம். அதை சுதந்திரிக்கிறதுக்காக தான் நீங்களும் நானும் இருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ரீசனுக்காக ஒருவேளை ஆண்டவர் மனாசேவை தள்ளி எப்ராயிமை தெரிந்து கொண்டிருப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே. தேவ திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒரு சின்ன அசைவு கூட தேவ திட்டமாய் மாறும். we will not know. நமக்கு புரியாது, நமக்கு பிடிக்காது, பட் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ரெடி? ஆண்டவருடைய திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க ரெடின்னு சொல்கிறவங்க கரங்களை அசைத்து ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, எனக்கு புரியுதோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் ஒவ்வொரு அசைவும் உங்கள் விருப்பத்துக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடத்துறீங்கன்னு சொல்லி நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இனி ஒரு நாள் பிடிவாதமாக என் வாழ்க்கையில் இராமல் உமக்கு பிடித்தமாய் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் ரொம்ப பேசியும் பிடிவாதமாக இருப்போம். பிடிவாதமாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் திட்டம் நமக்கு வேலை நடக்காது. யோசேப்பு பிடிக்குதோ பிடிக்கலையோ தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2வது சகரியாவின் வாழ்க்கை. சகரியா அப்படின்னோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? எலிசபெத்தோட கணவன். அப்புறம் வாயி ஊமையானவன். ஸோ சகரியாவை நம்ம நல்லத்தனமாக யோசிக்கவே என்ன செய்ய மாட்டோம். சகரியான்னு சொன்னாலே அவர் வாயை அடைச்சி போனது, வாய் ஊமையானது, தேவதூதன் தண்டனை கொடுத்தது அப்படின்றது மட்டும் நம்ம மைண்டில் நல்லாவே பதிஞ்சிருக்கோம் இல்லையா? ஆனால் சகரியா வாழ்க்கையிலையும் என்ன காரியம் நடக்குதோ அது தேவ திட்டம் என்பதை லேட்டராக புரிந்துக்கிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆசாரிய வகுப்பில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாரு, தேவ தூதனே சொல்கிறாரு. அப்போ கூட அவருக்குள்ளே என்ன வரல? நம்பிக்கை வரல, விசுவாசம் வரல, புரியலை இது எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. ஆனால் தற்காலிக காலமாக தான், கொஞ்ச காலத்துக்கு தான் வாய் ஊமையாக போச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன். கொஞ்ச காலத்துக்கு வாய் ஊமையாக போச்சு. நான் சொல்லட்டுமா? சில பேர் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச காலத்துக்கு சில பிரச்சனை இருக்குது, கொஞ்ச காலத்துக்கு இந்த போராட்டம் இருக்குது,
கொஞ்ச காலத்துக்கு இந்த உபத்திரவம் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த போராட்டம் தானா, என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த உபத்திரவம் தானா, இதுக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ற கொஞ்ச காலத்தில் தான் இது இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ உங்கள் வாய் திறக்கப்படும், உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். விசுவாசிங்க. ஆமேன். இப்படி வார்த்தை வரும்போது ஆமேன் எனக்கு தான் விசுவாசிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி யோவான் பிறந்தாச்சு. யோவானுக்கு விருத்த சேதனம் பண்ண வந்துட்டாங்க. அவனுக்கு பெயர் வைக்கும்படி தகப்பன் முறைமையின்படி சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று. புதுசா எலிசபெத் சொல்றாங்க, இல்ல சகரியா வேணா யோவான்னு பெயரிடுங்க. யோவான்றது அவங்க குடும்ப வரலாறுல யாருக்குமே இல்ல. அடுத்த வசனம். அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று. அவருக்கு பேச தெரியாது. அப்ப என்ன பண்ணாரு? சைகையினாலே கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அப்பெல்லாம் பெண்கள் தனியா இருப்பாங்க, ஆண்கள் தனியா இருப்பாங்க, பார்த்துக்கவே முடியாது. ஆனா இந்த அம்மா சொன்ன பேரை இவரும் சொல்றாரேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சில நிகழ்வு நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியாது, ஏன் இப்படி சம்பவம் ஆச்சுன்னே தெரியாது. வாய் மூடப்பட்டுச்சு. ஆனா நாள் வரும், அந்த வாய் திறக்கப்படுற நாள், வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் வருகிற ஒரு நாள் வரும். மூடப்பட்ட கரங்கள் திறக்கப்படும், எல்லா சங்கிலிகள் எல்லாம் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் தேவ திட்டத்தின்படி நடக்குது. இவ்வளோ நாள் இவர் வாய் மூடி இருந்தாரு, எதுக்கு அப்படின்னா 67ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. இப்போ ஒரு பாட்டு பாடுறார், தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே வரிசையா பாட்டு பாடிட்டு சொல்றாரு. 75 76 வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இனிமே பறக்க போற இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்றார். இரட்சணிய கொம்பு தாவீதின் வம்சத்துல வரப்போகுது. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி. நீயோ பாலகனே. அப்ப அதுக்கு முன்னாடி சொன்னது இயேசு கிறிஸ்துவ குறித்து, இப்போ வந்து அவங்க பிள்ளைய குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், வழியை ஆயத்தம் பண்ணுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட வார்த்தைய சகரியா வாயிலிருந்து, இவ்வளவு காலமா பூட்டப்பட்ட வாயிலிருந்து, இவ்வளவு காலமா பேச்சே வராத வாயிலிருந்து, இவ்வளவு காலமா அடைக்கப்பட்ட வாயிலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரும்னா அது தேவ திட்டம் தான் அவங்க வாழ்க்கையில நிறைவேறுகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச காலத்தில் இருக்கிற உபத்திரவத்தை கண்டு பயந்து கர்த்தரை விட்டு விலகி போயிடாதீங்க. உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்குற ஒருத்தர் தான், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை எவ்வளோ நீங்கள் அன்பு கூறுறீங்களோ, எவ்வளோ அவரை பிடிச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ அவர்கிட்ட கிட்டி சேர்றீங்களோ, அவ்வளோ அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. 2 பேர் வாழ்க்கையில் பார்த்தோம். ஒவ்வொரு அசைவும் தேவ திட்டத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. ஏதாவது பாட்டு இருக்கா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னொரு அசைவிலும் சித்தம் செய்யணும், என்னொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும். நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும். என்னை காண்கின்ற யாவரும் உம்மை பார்க்கணும். இனி நான் பழைய மனிதனில்லை அப்பா, நான் உங்க செல்ல பிள்ளை. தாமதிப்பதில்லை, இனியும் தாமதிப்பதில்லை. இனி நான் உங்க செல்ல பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஒவ்வொரு அசைவிலும் உங்க சித்தம் செய்யணும்னு பாடியிருக்காரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவிலும் தேவ சித்தம் தாங்க விளங்குது, தேவ சித்தம் தாங்க நிறைவேறுது, தேவ திட்டம் தான் வெளிப்படுது. ஹல்லேலூயா. எனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் திட்டத்தை நான் செயல்படுத்த நான் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? சகரியா வாயடைச்சு போய் நின்னாரு, வாயே போயிடுச்சு அவருக்கு. திறக்கும் போது பாருங்க, அந்த 9 மாதம் என்ன ஆயிருக்கும்னா, உன் பிள்ளை என்னெல்லாம் ஆக போகிறான்னு கர்த்தர் காமிச்சிக்கிட்டே இருந்திருப்பாரு. சகரியாக்க நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சகரியாவே உன் ஊமை ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத, நீ ஊமை ஆக்குனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுவாய். தீர்க்கதரிசிக்கு ஒரு தகப்பன்னா தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, தீர்க்கதரிசியோட தாய் தீர்க்கதரிசனம் சொல்கிறது போல ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 2 காரியம் பார்த்தோம். 3வது வேகமாக பார்த்து முடிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 17 18 வாசிங்க. 5 17 18 வேகமா. கிலியாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். 17 நியாயாதிபதிகள் 5:17. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்த இல்ல இது அப்ப 4ஆம் அதிகாரமா இருக்குமோ? சிசிரா கால்நடையாய் கேனானியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்குள் ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் அண்டை உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு ஜமுக்காலத்திலே மூடினாள். நல்லா ஜமுக்காலத்தை போட்டு மறைச்சு வச்சு அடுத்த வசனம். அவன் அவளை பார்த்து குடிக்க ஏதாவது தாமான்னு கேட்டான். தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவர் பாலை கொண்டு வந்து கொடுக்கிறா. அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன் நீ கூடார வாசலிலே போதும் பாருங்க. இது நடந்த சம்பவம் நான் வேகமா சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ண விரும்புறேன். சிசேரா என்ற ஒரு என்ன சொல்றது, மோசமான ஒரு மனுஷன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற ஒரு மனுஷன். எப்படி பெலிஸ்தீர்களை கோலியாத்தோ அதே மாதிரி சிசேரா நல்ல ஜைஜான்டிக் மேன். அவன் வரான், அவனோட பாராக்கும் தெபரா நியாயாதிபதியாக இருக்காங்க. பாராக்குன்ற ராஜா இருக்கான். சண்டை வருது. அப்போ என்ன நடக்குதுன்னா, சிசேரா திடீர்னு சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறான். அவன் நினச்சான் அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு. ஆனால் அவள் ஓடி வந்தா. அவள் பேர் யாகேல், ஒரு பெண். அவள் ஓடி வந்து அவனை ஒரு இடத்த காமிச்சு அவனை அங்கே இருக்க சொல்லி அவனுக்கு எல்லாம் குடிக்க எல்லாம் கொடுத்து அவனுக்கு அயர்ந்து நித்திர நல்ல தூக்கத்தில் கூடார ஆணியை கொண்டு வந்து நெத்தியில் வச்சு ஒரே அடியை அடித்தான். எப்படி தாவீது ஒரே அடியில் ஒரு கூழாங்கல்ல கோலியாத்தை வீழ்த்தினானோ அதே போல் ஒரு பெண் யாகேல் எவ்வளோ ஒரு தைரியம் இருந்திருக்கும் பாருங்க அவளுக்கு. அவனை பார்த்தோன்னே அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்க, நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் நமக்கு பிடிச்சவங்க யாராவது வந்தால் வரவேற்போம்ல, அந்த மாதிரி வரவேற்று எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் அவன் பெரிய வில்லன், அவன் பெரிய மோசமான ஆள். அவன் அந்த இடத்தையே கலங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அழிஞ்சானா அந்த ஊருக்கு ஒரு சந்தோஷம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ அவன் அவ்வளோ பெரிய எதிரியை வீட்டில் படுக்க வச்சுட்டு தைரியமாக ஒரு ஆணி எடுத்து சுத்தியலை வச்சு அடிக்கிறதுக்கு அவளுக்குள்ள பலனை கர்த்தர் கொடுத்தாரு. அவள் எதிர்பார்க்கவே இல்லைங்க, நடக்கும் நினைக்கவே இல்லை. அவள் என்ன யோசிச்சிருப்பான், இன்றைக்கி சிசேராவை சாவடிப்போன்னு நினச்சிருப்பா? டெஃபினட்டாக இல்லை. அவன் வந்து படுத்திருக்கும் போதும் உள்ளே தோணிருக்கும்ல, நம்ம போய் யாரையாவது கூப்பிட்டு வரலாம், தனியாக இந்த விஷயத்தை செய்ய முடியாது, யாரையாவது கூப்பிட்டு வரலான்னு கூட நினைக்கல. அவளே தனியாக பெரிய ஒரு போற ஜெயத்தை இஸ்ரவேலருக்கு கொண்டு வந்த ஒரு பெண்ணாய் பிற்காலத்தில் அவளை பாடுறாங்க பாருங்க. எப்படி தாவீதை புகழ்ந்து பாடினாங்களோ அதே மாதிரி பாடுறாங்க பாருங்க. 24 வாசிங்க. 24 27 புத்திரர் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்க மட்டும் இல்லையப்பா 5:24 நினைக்கிறேன்.
ஸ்திரீகளுக்குள்ளே கேனானியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளிகளின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைச்சு போட்டா. அவள் கால் அருகே மடங்கி விழுந்து கிடந்தான். அவன் கால் அருகே மடங்கி விழுந்து. இது பாட்டு எப்படி மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு எதிரிய தனி ஒரு பெண்ணா நின்று அதை சமாளித்து அதை உடைச்சி அவனை உயிரோடு கூட அவன் கொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் எப்படி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இது தேவ திட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் தனிமையாக இருக்கப்பட்டிருக்கேன், என்னால் தனிமையாக நான் என்ன செய்யணும் முடியும், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், இல்லைனா ஒரு பலவீனமான ஆளாக இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், தனிமையாக்கப்பட்டிருக்கேன் நினைக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்யவார், அவர் நிச்சயிப்பார். ஆனால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இது சிசேராவை கொல்லணும் அவதான் அப்படின்றத ஆண்டவர் முன்னாடி அறிவிச்சிட்டாரு. ஆமென். அதே 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, தெபோரா சொல்றாங்க பாருங்க, 8-9 வாசிங்க. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன். போருக்கு போன்னு சொன்னா நீ என்னோட கூட வந்தாதான் போவேன்னு சொல்றாரு பயந்துகிட்டு. சிசேராவை பார்க்கிறதுக்கு பயம். என்னோட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். ஐயோ நான் போக மாட்டேன்ப்பா போருக்கு அப்படின்னு பயப்படுறாரு. அதற்கு தெபோராள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் நான் உன் கூட வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரா எழும்பி பாராக்கோடே போனாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீ ஆம்பளையா இருந்துட்டு பயப்படுற, ஆனா ஒரு பெண்ணுக்கு நான் அதை ஒப்பு கொடுக்க போறேன், அப்ப பாரு நீ ஏன் பயந்த, நீ கஷ்டப்படுவ பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதை செய்து முடிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ தனித்து விடப்பட்டிருக்கோம், ஒரு பெண்ணா இருக்கும், பலவீன பாண்டமா இருக்கும், இல்லைன்னா இது எப்படி நான் செய்ய முடியும்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம். தேவ திட்டம் திடீர்னு ஒரு நாள் நடக்கும். நீங்க யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. சிசேரா வருவான்ட்டு அவ யோசிச்சிருக்க கூட மாட்டா. ஆனா ஒரே தனி ஆளா அதை செய்து முடிக்கிறதற்கான பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அது தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுப்பார். ஆமென். அவருடைய திட்டம். ஹல்லேலூயா. 13 வருஷமா வெறும் கூட்டம் ஊழியம் நடத்திக்கிட்டு இருந்தோம். கூட்டம் நடத்துவோம், மற்ற காரியம்லாம் நடக்கும், ஆனால் சபை நடக்காது. திடீர்னு ஆண்டவர் வந்து சபை மாற்று, சபையை ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது ஒன்றும் புரியலை. ஆமேன்னு சொல்லலாமா? அதுவும் தனியாக ஒரு பெண்ணா, எங்கள் அப்பா பாஸ்டரில், எங்கள் அம்மா பாஸ்டரில், எங்கள் தாத்தா பாஸ்டரில். ஆமேன். ஆனால் சபையை நடத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னோன்னே அது பெருசாக கோலியாத்து மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சபையை ஆரம்பிக்கவும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆலயத்தை கட்டி கொடுத்து, ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி மகிமையான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கட்டி கொடுத்து, எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை, பயங்கரமான ப்ரெசன்ஸ் உங்கள் சபையில் இருக்கு, மகிமை உங்கள் சபையில் இருக்குன்னு சொல்லாத ஆள் ஒருத்தர் கூட இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் ஒரு ஆளால் கூட கர்த்தரால் பெரிய காரியத்தை, ஒரு ரட்சிப்பை உங்கள் தேசத்துக்கு கொண்டு வர முடியும். நம்புங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு ஏமி கார்மைக்கல்னால ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுல, ஒரு மதர் தெரேசானால ஒரு மாற்றம் வந்துச்சுல, உங்களால நிச்சயமாக முடியும். ஒவ்வொரு அசைவும் உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை விளங்க பண்ணும். இது ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரே ஒரு காரியம், 30ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 5:30 5:30 31.
கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அந்த சிசேரா பத்தி சொல்றாங்க, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் என்று பாடினார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறீங்களா? வல்லமையோடே பிரகாசிக்கிற சூரியனை போல தினமும் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், தேவ திட்டத்தை செய்து முடிக்கிறவர்களாய் மாறுவீங்க. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும். ஆமென். சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்குதுல. ஹல்லேலூயா. சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிறது போல நாமும் கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒப்பு கொடுத்து செபிப்போமா. ஆண்டவரே, உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு அசைவிலும் உங்கள் சித்தம் செய்யணும். ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து பாடுவோம். என் ஒவ்வொரு அசைவிலும் உம் சித்தம் செய்யணும், என் ஒவ்வொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும், நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும், என்னை காண்கின்ற யாவரும் உம்மை பார்க்கணும், இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் தாமதிப்பதில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, என் ஒவ்வொரு அசைவிலும் உம் சித்தம் செய்யணும், என் ஒவ்வொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும், நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும், என்னை காண்கின்ற யாவரும் உம்மை பார்க்கணும், இனியும் தாமதிப்பதில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் தாமதிப்பதில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனியும் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை, இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. நம்ம ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சித்தம் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுது. அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் அதை எதிர்பார்க்காத ஒரு நாளாக இருக்கலாம், ஆனால் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். யாருக்கு நிறைவேறும்னா கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நிறைவேறும். நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா வேதத்தை ஒழுங்காய் வாசிப்பீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா நல்லா ஜெபிப்பீங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியத்திலையும் வந்து கலந்து கொள்வீங்க. ஏதோ எனக்கு ஒரு நாள் வந்துட்டு போனேன்னு இல்லாமல், வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு ஐடி பார்த்துட்டு போனேன்னு இல்லாமல் எல்லா ஊழியங்களும் கலந்து கொள்ளுவீங்க. ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா? சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. சின்ன சின்ன அசைவும் ஒரு சின்ன மூவ் கூட தேவ திட்டம் தான் என்பதை ஒரு நாள் அறிந்து கொள்வீங்க. இன்னைக்கு அது கசப்பா இருக்கலாம், இன்னைக்கு அது வெறுப்பா இருக்கலாம், ஆனா தேவன் அதை நன்மையாய் மாற பண்ணுவார், முடிய பண்ணுவார் என்பதை விசுவாசி. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அசைவும் உங்க சித்தமாய் மாறணும்னு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நான் இன்னும் அதிகமாய் உண்மையில அன்பு கூற விரும்புகிறேன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ. இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க அதிகமாய் அன்பு கூர்றீங்களா?
பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ அதிகமாய் அன்பு கூறுவாயா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவங்க எல்லாரிலும் நம்ம அதிகமாக அன்பு கூறுகிற ஆண்டவரேன்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல உங்க தெய்வீக சமாதானம் இறங்குவதாக. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவும் தேவ திட்டத்தின்படி தான் நடக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு பிடிக்கலை, நாங்கள் அதை அவாய்ட் பண்ணாமல், எங்களுக்கு பயமாக இருக்குன்னு பாராக்க அவாய்ட் பண்ணது போல் நாங்கள் அவாய்ட் பண்ணாமல், ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுவோ அதை நடக்கட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்த யோபுவை போல். ஆமேன். ஆண்டவரே என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி யோபுக்கு புரியலை, அவருக்கு பிடிக்கலை, ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நீங்கள் ரெத்திப்பான ஆசீர்வாதத்தை யோபு வாழ்க்கையில் வர்ஷிக்க பண்ணது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அன்பு கூற இன்னும் பிரயாசப்படுகிறார்களோ, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுங்க ஆண்டவரே. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஊழியக்காரியாகிய அடிமை ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்க சமூகத்துல வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உங்க தெய்வீக சமாதானம் இருப்பதாகன்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதி கன மகிமை மேன்மை அனைத்தும் ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும், மகிமை விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.